இப்போ ரீசெண்டாக பெங்கல் புயல் அப்படிங்கிற மாதிரி சென்னையில் வந்து நிறைய பேர் பாதிக்கப்பட்டிருக்கு. ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு அரசு ரொம்ப சிறப்பாக செயல்பட்டு வருகிறதுன்னு சொல்லலாம். ஸோ அந்த அளவுக்கு தீவிரமாக இருக்காங்க. முன்னெச்சரிக்கைலாம் பண்ணி மக்களுக்கு வந்து ரொம்ப நல்லது பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ ஏகப்பட்ட இடத்துல ஆளுங்களை இறக்கி நல்லது பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அந்த வீடியோவை பார்க்கலாம். சார் 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 ஹலோ. இந்த வீடியோ பார்க்க ரொம்ப சிரிப்பாக தாங்க இருக்குது. ஏன்னா தண்ணியை இறக்கிறேன்னு சொல்லிட்டு வந்துட்டு பைப்பை போட்டுட்டு ஒரு வீடியோ மாதிரி ஒரு ஃபோட்டோ எடுத்துட்டு அதுக்கப்புறமா வண்டியில் ஏறி அப்படியே போயிடுறானுங்க. நம்ம போய் என்ன எடுக்கலாம் கேட்குறாங்க. அப்படியே அவங்க வண்டி எடுத்துகிட்டு போயிட்டு இருக்காங்க. ஸோ இதுதாங்க நம்ம தமிழ்நாடு அரசோட முன்னெச்சரிக்கை. பார்த்துக்கோங்க. அடுத்து இன்னொரு வீடியோ காட்டுறேன் பாருங்க. ஓட்டு கேட்க மட்டும் வராங்கல்ல, என்ன பண்றாங்க ஏது பண்றாங்களோ, தண்ணியில கிடக்குறாங்களே, இங்கே இல்லைன்னா நாங்க என்ன பண்ணுவோம்? இந்த இடத்துலயே எங்களுக்கு இவங்க ரசிகர் மன்றம், விஜய் ரசிகர் மன்றம் வந்துட்டு கௌதம் அண்ணா இருக்கட்டும், விஜய் பிரதீப் அண்ணாவா இருக்கட்டும், இருக்கிற ரசிகர் இருக்கட்டும், இவங்க இல்லைனாக்கா எங்களுக்கு ஒண்ணுமே இல்லைங்க. கண்டிப்பா இல்ல எங்களுக்கு. விஜய் வரணும், நானே 10-100 பேர் சேர்ப்பேன். ஒண்ணுமே இல்ல எனக்கு. ட்ரெஸ் கூட இல்ல, என் வீட்டு உள்ளவே போக முடியல, வெளியில தான் கடந்தேன். இங்கதான் சாப்பாடு வாங்கி வாங்கி நான் 1 வாரமா சாப்பிடுறேன். இப்ப நான் சொல்லுவேன், ஓட்டு கேட்க மட்டும் வரானுங்கல்ல, ஒரு எட்டு வந்து பாக்கலாம்ல, என்ன பண்றாங்க ஏது பண்றாங்க ஜனங்க இவ்வளவு தண்ணியில கிடக்குறாங்க. பாத்துக்கோங்க, நம்ம தமிழ்நாட்டு மக்களோட நிலைமையை மட்டும் பாத்துக்கோங்க. இதே மாதிரிதாங்க அங்க உள்ள ஒவ்வொரு குடும்பத்தோட நிலைமை இதுதான். ஏகப்பட்ட இடத்துல பாத்தீங்கன்னா மின்சாரம் வந்து பாஞ்சு ஏகப்பட்ட பேர் இறந்துருக்காங்க. நீங்க நிறைய பேர் வீடியோ பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இதுக்கெல்லாம் ஒரு முன்னெச்சரிக்கை இல்லாத ஏதாச்சும் ஒரு தற்காப்புக்காக ஏதாச்சும் ஒன்று பண்ணியிருக்கணும். தமிழ்நாடு அரசு நிறைய ஆட்களை இறக்கி ஏதாவது ஒன்று பண்ணியிருக்கணும். ஆனால் எதுவுமே இப்போ வரைக்கும் எதுவும் பண்ணலை. நிறைய பேர் வந்து அவங்களோட இதை வீடியோ போட்டுக்கிட்டே தான் இருக்காங்க. ஆனால் இப்போ வரைக்கும் அவங்ககிட்ட உதவி செஞ்ச மாதிரி தெரியல. தளபதி என்ன வந்து எந்த ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டும் பண்ணலை. உதவி செய்யுங்க வைங்கன்னு எதுவுமே செய்யலை. அவங்களா தானாக போய் இறங்கி நம்ம மக்களுக்காக மக்களோட மக்களாக நின்று அவங்களுக்கு என்ன வேணும் அப்படிங்கிற பார்த்து செய்கிறாங்க. ஸோ இந்த ஒரு ஆட்சி தாங்க நம்ம தமிழ்நாட்டில் நடக்கணும்னு ஆசையாக இருக்குது. ஸோ 2026 கண்டிப்பான முறையில் மாறணும். ஸோ இதெல்லாம் இதை பார்த்தாது மாறுங்க.